இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை வளருவான். சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீதிமான் பனியைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். நீதிமானாக இருக்கிறவர்கள் பனியைப் போல செழித்து கேதுருவைப் போல வளருவார்களாம். இந்த கேதுரு மரத்தையும் இந்த பனை மரத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் ரெண்டுமே நல்ல செழிப்பாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த கேதுரு மரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா அந்த கேதுரு மரம் 100 அடி உயரத்துக்கு வளருமா, 6 அடி அகலமுடையதாக பரந்ததாக காணப்படுமா. அவ்வளவு செழிப்பானதாக அவ்வளவு வலிமையானதாக அந்த மரம் இருக்குமா. இந்த கேதுரு மரத்தையும் இந்த பனை மரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 2 மரத்திலையுமே ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. 2 மரமுமே வேர்களுக்கு அடியில் நீரை சேமித்து வைத்துக் கொள்ளுமா. அப்படி நீரை சேமித்து வைத்துக் கொள்றது நிமித்தம் அந்த மரம் வறட்சியான காலப்பகுதியில் கூட செழிப்பானதாக காணப்படும். அந்த மரத்தை சுற்றி இருக்கிற அந்த சூழல் கூட குளிர்மையானதாக செழிப்பானதாக காணப்படும். அப்படித்தான் நீதிமானாக இருக்கிறவர்கள் பனியைப் போல செழித்து கேதுருவைப் போல வளருவார்களாம். உண்மையில் தேவனுக்குள்ள நாங்கள் சரியாக நீதிமானாக இருப்போமா இருந்தால் வேதாகமத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் எங்கள் மேலே கட்டவிழ்த்து விடுவார். எப்படி இந்த கேதுரு மரமும் பனை மரமும் இருக்கிற சூழல் குளிர்மையானதாக இருக்கிறதோ அதே போல நீதிமானாக இருக்கிறவர்களுடைய சூழலும் மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஆகையால நாங்களும் தேவனுக்குள்ள நீதிமான்களாக இருப்போமாக இருந்தால் இதில் சொல்லப்பட்டது போல நாங்களும் பனியை போல செழித்து கேதுருவை போல வளருவோம். Have a best day.